இங்க பாரு, உன்னை இந்த இந்த செகண்டே நான் தீர்த்து கட்ட முடியும். என்கிட்ட வேலையை கட்டு. இங்க பாரு, என்ன சொல்றேன்? இன்னைக்கு அவனுக்கு மண்டையை உடைச்சு மாவனுக்கு போடுறேன். அதெல்லாம் உங்களுக்கு பத்தாது. செங்கலாலேயே மண்டைய குழந்தாதான் சரியா வரும். இன்னைக்கு குழந்தையா அவளை நான் அருவாமனை எடுத்து வெட்டதுக்கே போயிட்டேன். துர்கா எல்லாரும் பயந்து நடுங்கிட்டாங்க. இனிமே அவகிட்ட அவங்க பிரச்சனையே பண்ண மாட்டாங்க. சின்னையா அதெல்லாம் இருக்கட்டும். உன் பங்குக்கு நீ அவங்கள மிரட்டிட்டு வந்துட்டல, என் பங்குக்கு நானும் அவங்கள செங்கலை வச்சு மிரட்டிட்டு வரேன். அப்பதான் அவங்க யாரும் அபிமா பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். சொன்ன நான் போய் அடிச்சுட்டு தான் வந்தேன். சின்னையா சின்னையா சாரி சின்னையா. அதெல்லாம் எதுவும் இல்லை. யாரு தப்பு பண்ணாலும் அடிச்சு திருத்துற நீ. நான் தப்பு பண்ணும்போது இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுல்ல. இசு, இப்ப வரைக்கும் நீயும் என்னை ஒரு வார்த்தை, உன் ஆசை தீர உன் மனசுல இருக்கிற கோபம் போற அளவுக்கு நீ அடிச்சிரு. நடந்தது தடப்பாட அடிச்சுக்கிட்ட. அபிப்புள்ளைய கதிர் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க சின்னையா. வேணான்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். பாசத்துறால அந்த கதிர் பையலுக்கு நான் அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நம்ம எல்லாரும் கூடயும் அவ சந்தோஷமா நம்ம கூட இல்லாம அந்த வீட்டுல மாட்டிக்கிட்ட. அவளோட கஷ்டத்துக்கு வேலை நினைச்சு நானே கெடுதல் பண்ணி விட்டுட்டேன்ல. அந்த கோபம் உனக்குள்ள இருக்கும்ல. அதுக்காகவாது என்னை அடிய. நீ ஆசைப்பட்ட மாதிரியே அபிய சஞ்சீவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா எனக்கு தெரியும். உன் மனசுல இருந்தது இதுதானே. சஞ்சீவுக்கும் அபிக்கும் பொருத்தம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனா கதிர் பையலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அபிப்பிள்ளையோட வாழ்க்கையவே நாசப்படுத்திட்டேன். சின்னையா, நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இல்லை அந்த அயோக்கிய பையக்கிட்ட இருந்து நம்ம அபிமாவை நம்ம காப்பாத்தியே ஆகணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அந்த கதிர் பைய ஒரு பொண்ணோட சுத்துறதா சொன்னல,